5 பொண்ணுங்களை ஏமாத்துற நம்ம படத்தோட ஹீரோவுமே கடைசியா மொழின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு வராரு. அவங்க அப்பா உடம்பு முடியாதவர் சீக்கிரமா இறந்து போயிடுவாரு. அதனால இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு காசுக்காக நம்ம ஹீரோவுமே ஒத்துக்கிறான். இப்ப டீ குடுக்கும் போது தான் பாக்குறான் அந்த பொண்ணுமே ரொம்பவே இளமையா இருக்கா. அவன் பண்றது ரொம்ப பெரிய தப்புன்னு தெரிஞ்சுமே வேற வழி இல்லாதனால அந்த பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிக்கிறான். ஃபர்ஸ்ட் நைட்லயுமே ரொம்பவே குடிச்சுக்கிட்டு நிதானம் இல்லாம தான் இருக்கான். அதை பார்த்தவ என்னாச்சு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல இது வரைக்கும் நான் 5 பொண்ணுகளை கல்யாணம் பண்ணிட்டேன். ஒருத்தவங்க ஒரு மாதிரி, ஒருத்தவங்க விபச்சாரத்துல இருக்காங்க, இன்னொருத்தவங்க வேற ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஆனா முத தடவையா ஒன்னு நான் ரொம்ப ஏமாத்திட்ட சொல்லிட்டு அழுகுறான். இதை பார்த்தவையா என்கிட்ட மட்டும் உண்மையா சொல்றீங்க, எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவனுமே ஆமான்னு சொல்ல சரி இதுக்கப்புறம் எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணுங்க சொல்லிட்டு கேட்கறான். அவனுமே சத்தியம் பண்ணி கொடுக்குறான். மறுநாள் நிம்மதியா தூங்கி எழுந்து அவன் சுத்தி முத்தி பாக்குறா. ஆனா அவள் அங்க காணும். அவளோட ட்ரெஸ் நகை எதுவுமே அங்க இல்ல. இவன் பெட்டியில தனியா வச்சிருந்த பணமுமே அங்க காணாம போயிருக்கு. இப்பதான் விஷயம் புரியுது. இவன் கிட்ட இருக்க நகையுமே பணத்தையும் எடுத்து நான் ஓடிட்டா. வெளில கதவு திறந்து பார்க்கும் போதா தெரியுது வேற ஒரு பைத்தியக்காரியை கல்யாணம் பண்ணியிருப்பான். அவனோட அண்ணன் தான் அங்க நிக்கிறா. ஒன்னதான் நான் தேடி வந்தேன் இந்தான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட ஒரு போட்டோ காமிக்கிறான். இப்ப அவன் கல்யாணம் பண்ணவதான் இவனோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப். இவனோட ஃப்ரெண்டும் அவளோட ஒய்ஃபும் சேர்ந்து தான் இப்படி ஒரு டிராமா ஆடி இவங்கிட்ட இருக்க காசையும் படத்தையும் புடிங்கிட்டு ஓடிட்டாங்க. சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக்ல ஏத்திட்டு ஊருக்கு கிளம்பிட்டாரு. ஊருக்கு போய் வீட்டுல அவரை இறக்கி விடுறாரு. வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியுது இவன் ஏமாத்திர 5 பொண்ணுங்களும் இவனுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க.